السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا وهو السميع البصير. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج للمؤمن أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றார். பெரியவர்களே, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரஜபுடைய பிறை 23. ஆரம்பத்திலேயே நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், அல்லாஹ் தஆலா உலகத்துல إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض أربعة حرم என்பதாக அல்லாஹ் தனது வேதத்திலே சொல்லி காட்டுகிறார். நாம் வருடத்திலே 12 மாதங்களை படைத்தோம். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களுக்கு தனி கண்ணியத்தை சிறப்பை கொடுத்தோம். அந்த கண்ணியத்தை பத்தி நம்ம இப்ப பேசணும் அப்படின்னா டாபிக் மாறி போயிடும், வேற லைன்ல போயிடும். அதனால விஷயத்துக்கு வரும். இப்ப 12 மாதங்கள் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திலே நாம் இந்த உலகத்தை எப்பொழுது படைத்தோமோ அந்த சமயத்திலேயே 12 மாதங்களை நிர்ணயித்து விட்டோம். அதுல 4 மாசத்துக்கு தனி கண்ணியத்தை கொடுத்திருக்கோம். அது அப்பாற்பட்ட விஷயம், அப்புறமேல் பேசிக்கலாம். ஆனா இந்த 12 மாதங்களில 2 மாசத்தை மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய மாதம் என்பதாக சொல்லியிருக்கின்றான். பெரியன்பர்களே, ஒன்னு அல் முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். அர் ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ். ரம்ஜான் மாசத்தை சொல்லல, ஷாபான் மாசத்தை சொல்லல, மற்ற மாதங்களை எல்லாம் சொல்லல. ஆனா 2 மாசத்தை அல்லாஹ் சொன்னா முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், அர் ரஜபு ஷஹ்ருல்லாஹ். முஹர்ரம் ரஜப் ரெண்டுமே அல்லாஹ்வுடைய மாசம் என்பதாக சொன்னான். காரணம் என்ன அப்படின்னா, பெரியன்பர்களே, இயற்கைக்கு மாறான பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த ரஜபுடைய மாசத்தில் அல்லாஹ் தஆலா செயல்படுத்தி காட்டினான். மனிதன் சிந்திக்கவே முடியாது, மனிதன் சிந்திக்க முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நான் எல்லா வஸ்துவின் மீதும் சக்தி பெற்றவன். இல்லை என்பது என்னுடைய அகராதியிலே கிடையாது. முஹம்மது அலி அல்லாஹ்வுடைய ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு அல்லாஹ் சொல்றான், இல்லை என்பது என்னுடைய அகராதியில கிடையாது. குன் ஃபயகூன், ஆகு ஆயிடும். இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 தினங்கள் அல்லாஹ் படைச்சான். எத்தனை? ஃபீ யௌம ஹலகஸ் ஸமாவாதி ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 தினங்கள் அல்லாஹ் முழு அண்ட சராசரங்களை படைத்தான். முழு அண்ட சராசரங்கள், வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையுமே அல்லாஹ் 6 தினங்கள்ல சித்தத்து அய்யாமின் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 6 தினங்களிலே நான் படைத்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, அப்ப இல்லை என்பது, முடியாது என்பது नामुमकिन को मुमकिन बनाना, मुमकिन को नामुमकिन बनाना, ये अल्लाह की कुदरत में है. अल्लाह की कुदरत में नहीं लफ्ज कभी जिंदगी में नहीं है. अल्लाह अकबर. இல்லை என்பது அகராதியிலே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது. நான் நினைச்ச அப்படின்னா எதை வேணாலும் சாதிப்பேன், எதை வேணாலும் செய்ய முடியும், எப்படி வேணாலும் படைக்க முடியும். யௌம ஹலகஸ் ஸமாவாத்துக்கு பேர் என்ன சொல்றான், வ யஹ்லுகு மா யஷா, படைப்பினங்களை நான் எப்படி நாடுகின்றேனோ அப்படி படைப்பேன். பாம்புக்கு ஏதாவது இது இருக்காது, கால் இருக்காது, இல்ல 10 அடி 15 அடி 7 அடி இருக்குது. பார்த்தாவே தமிழ் சொல்லுவாங்க, படையாத பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு. அவ்வளோ பெரிய பாம்பு, அதுக்கு ஒரு காலு கிடையாது. ஆனா இந்த ரயில் பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா 1000 கால் பூச்சி, பேரே அதுதான். ஹசார் பாவா. சிந்திக்க முடியுமா? நம்ம என்னடா இவ்வளோ பெரிய பாம்பு, அதுக்கு ஒரு கால் கூட கிடையாது, இத்தினூண்டு பூச்சி, அதுக்கு அவ்வளோ கால் தேவையா, 1000 கால் தேவையா? அல்லாஹ் சொல்றா, யஹ்லுகு மா யஷா, உன்னுடைய புத்தி சிந்தனையில எப்படி இருக்குதோ அப்படி நான் படைக்க மாட்டேன். நான் எப்படி படைக்கும் நினைக்கிறேனோ அப்படிதான் படைப்பேன்.
பாம்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது. நான் எப்படி படைக்கின்றேனோ அப்படித்தான் பாம்பு இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்ப யஹ்லுகு மா யஷா, நான் எப்படி நாடுகின்றேனோ எவ்வாறு நாடுகின்றேனோ அப்படி நான் படைப்பேன். உங்களுடைய புத்தி சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக படைப்பேன். நீங்க எப்படி படைக்க நினைக்கிறீங்களோ அப்படி நான் படைக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். சில விஷயத்துக்கு வரும், அல்லாஹ் சொல்றான் என்னுடைய சக்திக்கு மாறான விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இல்லை, எல்லாம் என்னுடைய கையில இருக்கு. என்னுடைய வியதிக்கல் ஹைர், எல்லா விஷயமும் என்னுடைய கையில இருக்கு. பெரிய அன்பர்களே, இப்ப அல்லாஹ் தஆலா ரஜபுடைய மாதத்தை தன்னுடைய மாதம்னு சொன்னா எதுக்காக சொன்னா? பெரிய அன்பர்களே, இது அல்லாஹ்வுடைய மாதம்னு சொன்னா எதுக்காக சொன்னா? இயற்கைக்கு மாறான பல விஷயங்கள் எல்லாம் இங்க நிகழ்த்தலாம். என்ன அப்படின்னா மேராஜுடைய இரவு. சுப்ஹானல்லாஹ், எல்லாத்துக்குமே தெரியும் வரக்கூடிய 26ஆம் தேதி மேராஜுடைய ரஜபுடைய 26க்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து வானுலக பிரயாணம் செய்தார்கள். அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்த்தார்கள். நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நினைவூட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சொல்றோம். சில குறிப்பான சித்திரமான சம்பவங்கள் நடந்தது. ஒண்ணுமில்ல பெரிய என்பதே, இப்ப அல்லாஹ்வை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் மௌத்தா போகணும் இல்லைங்களா? மரணிக்காம அல்லாஹ்வை சந்திக்க முடியாது, அது கியாமத்துல தான் சந்திக்க முடியும். இப்ப இல்ல, இப்ப கியாமத்துல தான் அல்லாஹ் தஆலாவை சந்திக்க முடியும். இப்ப அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை தழுவ வேண்டும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல இருக்கும் போதே உயிரோட தன்னுடைய உடல் அங்கங்களோட எந்த விதமான மாறுதல் இல்லாம அதே கண், அதே காது, அதே தலை, அதே உடம்பு, அதே சிந்தனை, அதே உறுப்புகளோட அல்லாஹ்வை சந்திச்சாங்க. வானுலக பிரயாணம் செஞ்சாங்க. இது இயற்கைக்கு மாறான விஷயம். அவர் மௌத்தா போகல, உயிரோட தான் இருந்தார். இப்ப எதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் அந்த சிறப்பை கொடுக்கல, இவருக்கு மட்டும் ஏன் அந்த சிறப்பை கொடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா உயிரோட எடுத்தான். அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டாங்க, 2வது வானத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான், இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கிறான். அது பைபிள் அவங்களையும் சொல்றாங்க, அவங்களும் நம்புறாங்க, கிறிஸ்டியன்களும் நம்புறாங்க, இஸ்லாமும் சொல்லுது, குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. கியாமத்து நெருங்கும் சமயத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவாங்க. இப்ப அவரை உயிரோட அல்லாஹ் தஆலா 2வது வானத்துல வச்சிருக்கிறான். சரி, வேற எந்த நபிக்கும் இல்லாத அம்சம் இவருக்கு எப்படி கிடைச்சது? ஏன் கொடுத்தான்? தில்கர் ருசுல் ஃபஸல்னா பாஸுக்கும் அலா பாஸ். நாம் எல்லா நபிகளையுமே ஒரே கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டோம். சில நபிகளை காட்டிலும் சிறப்புகளை கொடுப்போம் இல்லைங்களா? பல நபிகளை காட்டிலும், எல்லா நபிகளை காட்டிலும் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தனி அந்தஸ்து, தனி கண்ணியத்தை கொடுத்தான். எதனால இவங்களை வானுலக பிரயாணம் அல்லாஹ் தஆலா மேற்கொண்டா? என்ன காரணம் அப்படின்னா, பெரியன்பர்களே, ஷமாயிலே திர்மிஸில ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பல ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையில நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோதனை, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வேதனை மிக கடுமையான சோதனைகள். வேதனை கட்டிலும் சோதனை தான், அது வேதனை கிடையாது. சோதனைகளை போன்று எந்த நபி எந்த ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. அல்லாஹு அக்பர். யார் சொல்றாஜி? அவங்களுடைய துணைவியார் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல சோதிக்கப்பட்டாங்க. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ அதாவது அல்லாஹ் இன்னொரு சொல்றார், லிநப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் உங்களை சோதித்து பார்ப்போம், உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க நல்ல அமல்கள் செய்றீங்களா இல்ல கெட்ட அமல்கள் செய்றீங்களா அப்படிங்கறதை நாம் சோதித்து பார்ப்போம். சரி பெரியன்பர்களே, இப்ப ஹஜ்ரத் ஆயிஷா கூறுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்ததை போன்று உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எந்த நபி எந்த ரசூலுக்கும் அப்படிப்பட்ட சோதனை கொடுக்க கிடையாது. இது வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. யாரு? துணைவியார் அறிவிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன விஷயம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்க்கு போனாங்க, மக்கால தீனுடைய வேலையை செஞ்சாங்க. தாருல் அர்கம் அப்படிங்கிற ஹஜ்ரத் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுல இருந்து தான் இந்த தப்லீக் தாவத்துடைய வேலையை ஆரம்பிச்சாங்க, இஸ்லாத்துடைய வேலையை ஆரம்பிச்சாங்க, தீனுடைய மக்களுக்கு தாவத்துடைய தாவா வேலையை ஆரம்பிச்சாங்க. இப்ப மறைமுகமா ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இன்னும் ஹஜ்ரத் சய்யிதா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்தோடனே தீன் ரொம்ப பலமாயிடுச்சு.
இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான டான்ங்க. எங்க மக்கால அவங்கள மீறி அடிக்க முடியாது யாருமே. ஹஜரத் சய்யிது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா பெருமாள் சித்தப்பா, அதே மாதிரி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய குறைஷி வம்சத்தை சார்ந்தவங்க, அவங்களும் குறைஷி. இவங்களை மீறி மக்கால யாருமே எதுவுமே செய்ய முடியாது. பயங்கரமான மனிதர்கள், ரொம்ப வீரமான மனிதர்கள். அல்லாஹு அக்பர். சார் பெரிய நண்பர்களே, இவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில தீனுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வெளிப்படையான முறையில் இஸ்லாத்துடைய தாவாவுடைய விஷயத்தை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மக்கால பல மக்கள் ஏத்துக்கல, ஒரு சில மக்கள் தான் விரல விட்டு என்ற அளவுக்கு தான் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் வஹி அனுப்பிச்சா, நீங்க மக்கா விட்டுட்டு தாயிஃப் நகரத்துக்கு போங்க. மக்கால இருந்து ஒரு 73 கிலோமீட்டர், எத்தனை 73 கிலோமீட்டர், அங்க போய் தீனை பரப்புங்க அப்படி. அங்க போனாங்க. சில மக்கள், அரசர்கள், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதிட்டு தான் போனாங்க. நீங்க வாங்க நம்ம பேசிக்கலாம், உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா. அங்க போன பிறகு கழுத்தை அறுத்துட்டாங்க. என்ன செஞ்சாங்க? நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. கல்லால் அடிக்கப்பட்டார்கள், கடும் சொல்லால் உதைக்கப்பட்டார்கள். ரொம்ப மோசமான நிலைமை. அல்லாஹ் அக்பர். பெரிய அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பல. பெரிய இந்த தயக்கம், இந்த கவலை, இந்த பயங்கரமான குற்ற உணர்ச்சி, பெரிய அந்த நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மே ஹானியுடைய வீட்டுக்கு வந்தாங்க. உம்மே ஹானி அவங்களுடைய குப்பி பொண்ணு, அவங்க வீட்டுக்கு வந்து படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் சமயத்துல நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் இருந்து தண்ணீர் தழும்பி போயிட்டே இருக்கு. உம்மே ஹானி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு அப்படி? ஒன்னும் சொல்லல. இப்ப அவங்களுடைய மனைவி ஹதீஜா நாயகியும் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதிகமா ஆறுதல் சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேர். ஒன்னு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது அவங்களுடைய மனைவி ஹஜரத் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மனைவிகளை ஆறுதலான வார்த்தை சொல்றது இல்லை, அதனால நமக்கு யாருமே பிரச்சனை அதிகமாகுது. நமக்கு ஏதாவது ஆறுதல் சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபை நாமளும் கேட்டுக்குவோம் இல்லைங்களா? ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. உதவி செய்ய வேண்டாம், நான் இருக்கிறேன்டா உனக்கு பக்க பலமா, நான் இருக்கிற உனக்கு பக்க பலமா, நீ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஒரு காசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, நமக்கு ஒன்று சண்டை போடுவாரு, அதுங்கிறது இல்ல. ஆறுதலான ஒரு வார்த்தைகள், ஒரு மனிதன் இருக்கிறான் எனக்கு ஆறுதலா அப்படி. அது மாதிரி அவங்க மனைவி ரொம்ப ஆறுதல் செய்வாங்க. யாருக்கு? ஹஜரத் ஆயிஷா ஹதீஜத்துல் குப்ரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரொம்ப அதிகமா ஆறுதல் செய்வாங்க. ஆனா இப்ப அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க, உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஹஜரத் அபூபக்கர் வெளியில இருக்கிறாரு. பெரிய என்பதிலே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படியே வேதனையில நொந்து போய் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்ச அப்படின்னா, இவருக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்பம், இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு களங்கம், இதை துடைக்கணும் அப்படின்னா எதனாலையும் முடியாது. என்ன நேருக்கு நேரா இவர் பார்த்தாதான் முடியும். சுப்ஹானல்லாஹ். இவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்துக்கு மருந்து நான் தான். என்ன அவர் நேருக்கு நேரா பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஆறுதல் அடைந்து விடுவார், அவர் சமாதானமாகி விடுவார் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சு ஹஜரத்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இயற்கைக்கு மாறாக வானுலக பிரயாணத்தை ஏற்பாடு செய்தார். ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அதாவது மேல இருக்கக்கூடிய கூரையை பிரிச்சுட்டு வந்தாங்க, கதவு வழியா வரல, மேல இருக்கக்கூடிய கூரையை பிரிச்சுட்டு வந்தாங்க. வந்த பிறகு தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு அப்படியே என்னாச்சு கவலையில் அப்படியே அழுது கண்ணு மூடுறாரு. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய கால் பக்கத்துல வந்து உட்கார்ந்து காலை அமுத்துறாரு. அல்லாஹ் அக்பர். யாரு? ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருடைய காலை அமுத்துறாரு. அமுத்து சமயத்துல டக்கு கண்ணு விரிஞ்சிடுச்சு. எந்திரிச்சு கேட்கிறாரு, ஜிப்ரீல் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படி சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். அல்லாஹ் அக்பர். உங்களை கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாயிடுச்சு. நான் எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? நான் உயிரோட இருந்தா எப்படி பார்க்க முடியும்? இறந்து போன பிறகுதான் பார்க்க முடியும். இப்ப நான் எப்படி பார்க்க முடியும்? அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் வானுலக பிரயாணம் செய்வதற்கு உண்டான எல்லா மகத்துவமான ஏற்பாடுகளை பக்காவா அல்லாஹ் செஞ்சிட்டான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் புறப்படுறதா மிச்சம். சுப்ஹானல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை பார்க்கணும், பெரிய பாக்கியம். யாருக்கு தான் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, சுல்தான் பாய் ரொம்ப பேர் இருக்கிறாங்க மனசுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்து கனவுல பார்க்கணும் இல்லைங்களா? எத்தனையோ மக்கள் தரூத் ஷரீஃப் படிக்கிறாங்க, என்னென்னமோ அமல்கள் செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கனவுல பார்க்கலாம். ஹதீஸ்ல வருது, புகாரி ஷரீஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜின்னு என்பது எல்லாருடைய வடிவத்தையும் எடுத்துவிடும்.
ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வடிவத்தை கூட எடுத்துருச்சு, ஆனா என்னுடைய வடிவத்தை எடுக்க முடியாது. யாருடைய இது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவத்தை எடுக்க முடியாது. இப்ப பெருமானார் சொல்றாங்க, என்னை யாராவது கனவிலே கண்டால் அவர் என்னை தான் கண்டார், பொய் அல்ல, ஜின்னுகளை அல்ல, ஷைத்தான்களை அல்ல. என்னை கனவில் கண்டால் என்னை மட்டும்தான் உண்மையாக அவர் பார்த்திருக்கிறார் அப்படிங்கறத பெருமானார் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புகாரி ஷரீஃப்ல அறிவிச்சிருக்கிறார். அப்ப யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய ரசூலை தான் பார்த்தாங்க. அந்த ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே இல்லைங்களா? யாருமே நான் பார்க்க வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லும் கோபத்து போலங்க. हर इंसान को तमन्ना है, हर इंसान को ख्वाहिश है कि अल्लाह के रसूल की दीदारी हो जाए. सुभान अल्लाह. இப்ப அல்லாஹ்வையே பார்க்கணும் அப்படின்னா சொல்லவாஜி தேவை. சந்தோஷத்துல பூரிச்சு போயிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அல்லாஹ் கூப்பிடுறானா நேருக்கு நேரா பார்க்கிறதுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். அது ஜிப்ரீல் அனுப்பிச்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்ல இருந்து நேரா எங்க கூட்டிட்டு போனாரு? ஹரம் ஷரீஃப்க்கு கூட்டிட்டு போனாங்க. காபத்துல்லா ஹத்தீம்ல கொண்டு போய் படுக்க வச்சிட்டாங்க. ஹத்தீம் அப்படிங்கிறது காபத்துல்லா பக்கத்துல பத்தினுடைய நிலா மாதிரி இருக்கும், லாடா மாதிரி. அது காபத்துல்லாவுடைய உள்பகுதி, அது வெளியில கிடையாது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல 2 தலவாசல் இருந்தது, முன்னாடி பின்னாடி. அந்த ஹத்தீம் கிடையாது, அது எல்லாமே சுத்தி காபத்துல்லாவா தான் இருந்தது. அவ்வளவு பெருசு இருந்துச்சு காபத்துல்லா. குறைஷுடைய வம்சத்தை சார்ந்தவங்க பெருமானுடைய காலத்துல ஹலாலான் அதையெல்லாம் பரசாயிடுச்சு, அதையெல்லாம் ஷஹீதாக்கி மறுபடியும் என்ன செய்யணும்? கட்டணும். அப்படிங்கிற சமயத்துல ஹலாலான பணத்தை வச்சு கட்டணும் அப்படின்னு செய்யும் சமயத்துல பணப்பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதனால என்ன செஞ்சாங்க? 2 தலவாசலுக்கு 1 தலவாசல் வச்சாங்க. அந்த ஹதீம்ங்கிற இடத்தை அப்படி விட்டுட்டு எவ்வளவு ஹலாலான பணம் கிடைச்சதோ அதுல காபத்துல்லாவை கட்டிட்டாங்க. ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா புகாரி ஷரீஃப்ல வருது, ஹஜ்ஜுக்கு போகும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் காபத்துல்லா உள்ள போய் தொழுகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. பெருமானார் சொன்னாங்க, நீ காபத்துல்லாக்குள்ள தொழுகணும் அவ்வளவுதானே, ஹத்தீம்ல தொழுதினா உள்ள தொழுடைய நன்மை உனக்கு கிடைச்சிடும். சுப்ஹானல்லாஹ். அதனால ஹத்தீம்ல தொழுதா கண்டிப்பா காபத்துல்லாக்குள்ள தொழுதுனுடைய நன்மையை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவான். ஹத்தீம்ல படுக்க வச்சாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. சொர்க்கத்திலிருந்து வரும் சமயத்துல 2 பர்த்தன் பாத்திரம். ஒரு பாத்திரத்துல நூர், அல்லாஹ்வுடைய ஒளி இருந்தது, நூரானியத், நூர் இருந்தது. இன்னொரு பாத்திரத்துல ஜம்சம் தண்ணி இருந்தது. சுப்ஹானல்லாஹ். இப்ப ஜம்சம் தண்ணி இங்கிருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, அவங்க சப்ளை ஆயிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பெரிய அன்பர்களே, அப்ப ஜம்சம் தண்ணி ஒரு பாத்திரத்துல, இன்னொரு பாத்திரத்துல நூரானியத் இருந்தது, ஒளி, நூர் இருந்தது. ஹதரத்தே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, 2 ரக்காத் தொழுகுங்க அப்படினாங்க. தொழுதாங்க ஹத்தீம்ல. தொழுது பிறகு படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு உலகத்திலேயே முதல்ல ஹார்ட் சர்ஜரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல்ல தான் செய்யப்பட்டது. ஹதரத் ஜிப்ரீல் தான் ஆபரேஷன் பண்ணார். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய கலிமா விரல வச்சு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கழுத்து இங்க இருந்து அப்படியே இழுக்கிறார். கத்தி இல்ல, ஒண்ணுமே கிடையாது, எந்த ஆபரேஷன் தியேட்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, எந்த ஒரு வென்டிலேட்டர் கிடையாது, எந்த ஆக்சிஜன் கிடையாது, எதுவுமே இல்ல. நேரா அப்படிங்கிறார் விரல்ல, அப்படியே கையை வச்சு இப்படி இழுக்கிறாரு. அப்படியே நெஞ்சு பிளக்குது. அவனுடைய இது அப்படியே பிளந்து போச்சு. பிளந்த உடனே பெருமானார் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் கீழே வரல. ஷமாயிலே திர்மிஸில அறிவிக்கப்பட்டிருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஷக்கு சதுர் அப்படின்னா நெஞ்சை பிளந்து ஹார்ட் ஆபரேஷன் 4 தடவை செய்யப்பட்டது. 4 தடவை செய்யப்பட்டது என்பதாக ஷமாயிலே திர்மிஸில அறிவிக்கப்பட்டிருக்கு. பெரியன்பர்களே, சிறு பிராயத்துல ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா இடத்துல அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 4 வயசு 5 வயசு பையனா இருந்தாங்க. அந்த சமயத்துல ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது. 2வது வாலிப வயசு அந்த சமயத்துல செய்யப்பட்டது. 3வது மேராஜுக்கு போகும் சமயத்துல செய்யப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் 4வது இதுக்கு முன்னாடியே நபித்துவ பட்டம் எப்ப கிடைச்சதோ அந்த சமயத்துல செய்யப்பட்டது. சிறு பிராயத்துல வாலிப வயசுல நபித்துவ பட்டம் கிடைக்கும் சமயத்துல 4வது சர்ஜரி மேராஜுக்கு செல்லும் சமயத்துல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட் அந்த இதயத்தை அப்படியே எடுக்கிறார். யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல். தன்னுடைய இதயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு கண்கூடா பார்க்கிறார். அல்லாஹ் அக்பர். பெரிய வாய்ப்பு அது இல்லைங்களா? நமக்கெல்லாம் செஞ்சாங்கன்னா பார்க்க முடியும், நம்மள மயக்கி வச்சிருவோம், மயக்கூசி போட்டுருவாங்க, நமக்கு தெரியாது. ஆனா உயிரோட கண்ணை பிளந்து பார்க்கிறாரு. அவருடைய உடம்புல இருந்து இதயத்துல இருந்து அந்த ஹார்ட்டை, அந்த இதயத்தை துண்டு அப்படியே எடுத்து பெருமானாருடைய முகத்துக்கு முன்னாடி காட்டுறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அந்த இதயத்தை அப்படியே பார்க்கிறார்.
தன்னுடைய இதயத்தை பார்க்கிறார் தன்னுடைய கண்ணால. அல்லாஹ் அக்பர். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, அந்த ஜம்சம் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணியில வைக்கும் சமயத்துல அப்படியே விரல்ல இப்படிங்கிறாரு, அந்த இதயமும் ரெண்டா போகுது, ரெண்டு பிளவுகள் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள ஜம்சம் தண்ணி எல்லாம் போட்டு எல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இதயத்துக்குள்ள இன்னொரு தட்டுல நூறு கொண்டு வந்தாங்களே ஒளி, அந்த நூறாணியத்தை எடுத்து அதுக்குள்ள போட்டு மறுபடியும் மூடிட்டார். மூடி அந்த ஹார்ட்டை எடுத்து அவருடைய இந்த நெஞ்சில வச்சு அப்படியே மூடிட்டார். இப்படிங்கிறாரு, மூடி போச்சு. எந்த ஒரு நிஷானி கிடையாது, எந்த விதமான சர்ஜரி செஞ்சதுடைய அடையாளம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பற்றி ஹதரத்தே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடம்புல, அதாவது இந்த நெஞ்சு பகுதியில இருந்து இந்த வயிற்றுக்கு கீழே தொப்புள் வரைக்கும் சன்னமான ஒரு முடி இருக்கும். அல்லாஹ் அக்பர். சில மக்களுக்கு வயிற்றுல பார்த்துருக்கோம், நம்ம வயிற்றுல இருக்கும், அவருக்கு இங்கிருந்து வரும், இங்கிருந்து அப்படியே சன்னமான முடி இந்த தொப்புள் வரைக்கும் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த இதயத்தை கிழிச்சதுடைய அடையாளம் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட கிடையாது. அப்படியே எல்லாத்துல மூடிட்டான். மூடின பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கும் யா ரசூலுல்லாஹ், எந்திரிங்க. எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்ல இருந்து வெளியில வராங்க. வந்து பார்த்தா புராக் அப்படின்னு ஒரு வாகனம் நிக்குது. புராக் அப்படிங்கிற ஒரு வாகனம், சொர்க்கத்துடைய வாகனம். அது கழுதையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், குதிரையை விட கொஞ்சம் சிறுசா இருக்கும். கச்சர், சுஃபைத் கச்சர், வெள்ள நிறமா நூறாணியத்தா சொர்க்கத்துடைய வாகனம். அல் புராக், புராகுன்னு சொல்லுவாங்க, அல் புராகுன்னு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் ஒரு எட்டு வைக்கும். பிஜ்லி சே बहुत तेज रफ्तार जानवर, இடி மின்னலை விட வேகமா போகக்கூடிய அந்த புராக் சொர்க்கத்துடைய வாகனம். அதுல வந்து உட்கார வைக்கிறார். அது பெருமானார் உட்கார்ந்த உடனே அது வந்து பிளிருது, அப்படியே பிளிருது. ஹதரத்தை ஜிப்ரீல் சொல்றாங்க, உன்னின் மீது யார் உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி உன் மேல எந்த நபி எந்த ரசூலுமே உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. ஆனா காத்தமுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய உடம்பு மேல உட்கார்ந்து இருக்கிறார், உன் முதுகு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீ திமிரதை நிறுத்து அப்படி. அந்த வார்த்தையை சொன்ன உடனே புராக் அப்படியே அமைதியாயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். சரி, அங்கிருந்து நேரா எங்க கொண்டு போறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அது வரைக்கும் ஒரு 8 ரெண்டு இடத்துல அங்க ஸ்டாப் வந்துச்சு. ஒன்னு ஹரம் ஷரீஃப்ல இருந்து முத்தலிசா நேரா மதீனாவுக்கு வந்தாங்க. அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜிப்ரீல் சொல்றாங்க, இங்க இறங்குங்க. இறங்கி மஸ்ஜிதுன் நபவி எந்த இடத்துல கட்டப்படுகின்றதோ அந்த இடத்துல நின்று 2 ரக்காத் தொழுகுங்க அப்படின்னா. ஹதரத் பெருமானார் சொல்ல கேட்கறாங்க, எதுக்குப்பா தொழுகணும், இங்க இது சும்மா பொட்டல் காடு மாதிரி இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இங்க தான் நீங்க வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில அடங்க போறீங்க. அல்லாஹ் அக்பர். உங்களுடைய கடைசி மூச்சு இங்க தான் போக போகுது. மஸ்ஜிதுன் நபவி இங்க தான் உருவாக போகுது, நீங்க தான் உருவாக்க போறீங்க, அதனால இங்க தொழுகுங்க. தொழுதான். இது முதல் ஸ்டாப். ரெண்டாவது ஸ்டாப் மறுபடியும் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு இடம் வருது. அந்த இடத்துல இங்க இறங்குங்க அப்படின்னா அந்த இடத்துல இறங்கினாங்க பெருமாள். இந்த 2 ரக்காத் தொழுகுங்க அப்படின்னா அவங்க தொழுதாங்க. இது எந்த இடம் அப்படின்னா, உங்களுடைய மூதையர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்மாயில் ஸபீஹுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த பாரம்பரியத்துல வம்சத்துல நீங்க வந்தீங்களோ அவங்க பிறந்த மண் இது. அல்லாஹ் அக்பர். அந்த இடத்துல நின்று தொழுதாங்க. தொழுத பிறகு நேரா மறுபடியும் கிளம்புறாங்க. நேரா மஸ்ஜிதுல் அக்ஸா. காசான்னு சொல்றோம் பாத்தீங்களா, இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனைகள், சண்டை, கிட்டத்தட்ட 15 மாதங்கள் யுத்தங்கள் நடைபெற்று அதற்கு பின்னாடி இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறாங்களே அந்த இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், ஜின்னுகளால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஹதரத்தே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க ஜின்னுகளை வச்சு. பெரியன்பல்லே அந்த பள்ளிவாசலுக்கு வராங்க. வரும் சமயத்துல ஒரு வித்தியாசமான நறுமணம், வித்தியாசமான நறுமணம். அந்த சமயத்துல ஹதரத் ஜிப்ரீல் கேக்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நறுமணம் இது இந்த இடத்துல அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஃபிரௌனுடைய அடிமை பெண்ணை உயிரோடு அந்த பெண்ணையும் அவனுடைய பிள்ளையையும் அதாவது எரியக்கூடிய எண்ணெயில போட்டு வாட்டி வதச்சி அவர்களை இந்த இடத்துல தான் தஃபன் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கபர்ல இருந்து அவங்களுடைய எழுப்புல இருந்துதான் இந்த நறுமணம் வருது என்பதாக ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். சரி, சொல்லி முடிச்ச பிறகு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள போறாங்க. யாரு? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியன்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சரியான ஆயத்துல சொல்றான், 15வது ஜுஸூல, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா.
இரவோடு இரவாக என்னுடைய அடியால் சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு சென்றோமே, அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமான இறைவன். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, அங்க போனாங்க. போய் பார்த்தா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா நபிமார்களும் எங்க லைனா நிக்கிறாங்க. சஃப்ல தொழுகைக்காக வேண்டி நிக்கிறாங்க. 2 சஃப், சுமார் 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சஃப்கள். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா நபிமார்களுமே 2 சஃப்களாக நிக்கிறாங்க. பெருமானார் ஒரு ஓரமா நின்றுக்கிட்டார். என்னைக்குமே முந்திரி கொட்டை மாதிரி முந்தக்கூடாது, என்னைக்குமே முந்திரி கொட்டை மாதிரி முந்தக்கூடாது. நான் தான் இமாம், நான் தான் செய்வேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரமா நின்னுட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, ஜிப்ராயில, என்னுடைய சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை அவர் முன்னாடி வரமாட்டார், நீங்க போய் கையை பிடிச்சி முஸல்லால கொண்டு போய் நிக்க வைங்க. ஜிப்ராயில் வராங்க, நாயகம் ஸல்லல்லாஹு கைகளை பிடிக்கிறாங்க, முஸல்லால கொண்டு போய் நிக்காட்டு. அவங்க சொன்னாங்க, யா ஜிப்ராயில், நான் எப்படி என்னுடைய முன்னோர்கள் மூதையர்கள் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நான் எப்படி தொழுக வைக்கிறது? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை யா ரசூலுல்லாஹ், நீங்க தான் இமாமத்து செய்யணும், உங்களை தவிர இங்க யாருமே இமாமத்துக்கு தகுதியற்றவர்கள். அந்த சமயத்தில் அவருக்கு அல்லாஹ் ஒரு டைட்டில் கொடுத்தான், சையதுல் இமாம் அம்பியா. சையதுல் இமாமுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்குமே இமாம் யாரு? சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 ரக்காத் தொழுக வச்சாங்க. தொழுக வச்சு முடிச்ச உடனே நேரா அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான், ஹஜரத் ஜிப்ராயிலுக்கு சொன்னா, அந்த புராக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா ஒரு லிஃப்ட் மாதிரி, ஒரு ஏணிப்படி மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தான். இப்ப நம்ம என்ன போறோம் இல்ல, ஏர்போர்ட்ல போன அப்படியே நின்னீங்கன்னா போதும், அப்படியே சல்லுன்னு போகும். எஸ்கலேட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் எஸ்கலேட்டர், நின்னீங்கன்னா அப்படியே சல்லுன்னு போகும். அது மாதிரி ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சான். அந்த புராக் சொர்க்கத்து வரைக்கும் வரல, அவ்வளவுதான், மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தான் வேலை. அதுக்கப்புறமே அதை விட வேகமா போகணும். அந்த வேகம் புராக்கு பத்தாது, அல்லாஹ்வுடைய தனி ஏற்பாடு இது. ஒரு சிடி மாதிரி, ஒரு ஏணி மாதிரி இருந்தது. அந்த ஏணியில நிக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள முதல் வானத்துக்கு போயிட்டாரு. அல்லாஹ் அக்பர். முதல் வானத்துல போனா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிக்கிறார். சலாம் சொல்றாங்க, ஐயே மேரே பேட்டே, என்னுடைய நபியே, என்னுடைய ரசூலே, அஹலன் வஸஹலன் மர்ஹபா, நீங்கள் வருவது நல்வரவாகட்டும். அல்லாஹ் அக்பர். 2வது வானத்துக்கு போறாங்க. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்களும் வரவேற்கிறாங்க, எங்களுடைய நபியே, என்னுடைய சகோதரர்களே, வெல்கம், அஹலன் வஸஹலன் மர்ஹபா, நீங்கள் வருவது நல்வரவாகட்டும். 3வதுக்கு போறாங்க, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 4வதுக்கு போறாங்க, ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 5வது வானத்துக்கு போறாங்க, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 6வது வானத்துக்கு போறாங்க, ஹஜரத் ஷீஷ், ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 7வது வானத்துக்கு போறாங்க, ஹஜரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்கார்ந்திருக்கிறாங்க. பெரியவர்களே, எல்லா நபிமார்களுமே எல்லா ரசூல்மார்களுமே நின்னு வரவேற்றாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கல. அல்லாஹ் அக்பர். நிக்கல. ஏன்? பெரியவர்களே, நபியா இருக்கட்டும், ரசூலாக இருக்கட்டும், முன்னோர்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் நபியுடைய பண்பாடு. அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்து தானே வந்தவங்க. அதனால எவ்வளவு பெரிய நபி, டெல்லிக்கே ராஜாவானாலும் சரி, கனவா பாய், டெல்லிக்கே ராஜாவானாலும் சரி, அந்த பிள்ளைக்கு அப்பன் தான், அந்த பிள்ளைங்களுக்கு அப்பன், அந்த பிள்ளை அந்த அப்பாவுக்கும் பிள்ளை தான், அந்த அப்பாவுக்கு அவன் பிள்ளை தான். அவன் டெல்லிக்கு ராஜா ஆயிட்டான், அதனால அவனை மரியாதை கொடுக்கணும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், ஒரு பைத்தும், அதாவது ஒரு காபத்துல்லாஹ் பார்க்கறான். எங்க? 7வது வானத்துல சிதரத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு இடம். பெரியம்பலே இன்ஷா அல்லாஹ் நேரம் அதிகமாயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இந்த மேராஜுடைய சம்பவத்தை சொல்லப்படும். அல்லாஹ் தாலா மேராஜில் அல்லாஹ் தாலா தொழுகையை எப்படி கடமையாக்கி நமக்கு அஸ்ஸலாத்து குர்ரத்துல் ஐனுன் லி, தொழுகை என்னுடைய கண்குளிர்ச்சி என்பதாக சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, அந்த ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு விடாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.